யூனிவர்ஸ் நேயர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புலவர்களையும் எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் போற்றுகிற ஒரு மன்னர், அதே வரிசையில் சிந்தனையாளர்களையும் எழுத்தாளர்களையும் புலவர்களையும் கவிஞர்களையும் போற்றுகிற ஒரு அரசு, அது நிலைத்து வாழும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நமது புறநானூரிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு செயல். மன்னர்களுக்கும் மக்களுக்கும் எழுதிய திருக்குறள் எப்படி நிலைத்து நிற்கிறதோ அது மாதிரி கவிஞர்களுடைய சொல் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களே சாட்சியாக இருக்கும். ஒரு நாட்டோட கல்வெட்டு தான் ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய செயலாக இருக்கும். அப்போ அந்த கல்வெட்டுக்களை எழுதுவது யார்? எழுத்தாளராக இருப்பான், சிந்தனையாளராக இருப்பான். அப்படி ஒரு பொறிச்சு வைக்கணும் இல்லையா? அதுக்குண்டான செயலாக இருக்கும். அப்போது அந்த கல்வியாளர்களை போற்றக்கூடிய ஒரு அரசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சிக்கல். இதில் யாருக்கு என்ன இதில் ரொம்ப கவனம் கூடுதல் செலுத்துறதுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இதில் செலுத்தியிருக்கிறார். தனக்கான பாடல்களை உருவாக்குவதில், தன் படத்தில் பாடல்கள் எழுதுவதில், கவனம் செலுத்துவதில் மிக நுணுக்கமாக இருந்தார். இன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் இல்லை, அவர் இறந்து பல பத்தாண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவர் புகழ் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவர் ஆட்சியில் செய்தது என்பற்றும் மக்கள் பேசிவிட மாட்டார்கள். எங்கேயோ கேட்கிற பொழுது, காற்றில் அசைந்து வரும், காற்றில் தவழ்ந்து வரும் பாடல்கள், அந்த குரல் காதுக்குள்ளே நுழைகிற பொழுது அதை பாடியது டிஎம் சௌந்தரராஜனா, ஏவிஎம் ராஜனா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எஸ்பி பாலசுப்ரமணியனா, யேசுதாஸா தெரியாது. எம்ஜிஆர் பாடுவதைப் போல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார் அவர். அதனால் கவிஞர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். படங்களில் சாதாரண கதை, அது ரொம்ப முக்கியமானது. வரலாற்றை உருவாக்குவது மிகப்பெரியது. அதனால தான் சொல்லுவாங்க, இன்றைய வரலாறு, இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க. எதை? நம்ம தினசரி படிக்கக்கூடிய பத்திரிகைகளாக. அப்போது ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படத்தோட வசனங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட போய் நேராக போய் சேராது கடைசி வரைக்கும். ஆனால் அந்த பாடல்கள் சேர்ந்துவோம். பாடல்கள் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் வெற்றியாகும். பாடல்கள் தான் எல்லார் வீட்டுக்குள்ளும் எப்பொழுதும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வசனங்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம், ரீரெக்கார்டிங்கை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். இந்த நுணுக்கத்தை புரிந்தவர் எம்ஜிஆர். அதனால தான் அவர் வெற்றியில் இருந்தார். தன்னை சுற்றி சிந்தனையாளர்களை வச்சுக்கிட்டார். பகையாளியாகவே இருந்தாலும் கண்ணதாசன் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். அதனால் முழுக்க பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரு வரி வரலனாலும் அதை செய்வார். அதான் நான் காணொலியில் நான் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? கலைஞரே அவன் அளவின்றி கொடுப்பவன்கிற ஒரு வரி சொன்னதுக்காகவே அவருக்கும் பதிலுக்கு செய்தார்ன்றது. கண்ணதாசன் காலமெல்லாம் தன்னை திட்டி எழுதியிருந்தால் கூட அவருக்கும் அரசவை கவிஞர்கிற பட்டத்தை கொடுத்து மரணிக்கிறவரை அவரை பாதுகாத்தார். அவர் எழுதினார். கண்ணதாசனை விட திட்டி எழுதியவர்கள் யாரும் கிடையாது, அந்தளவுக்கு எழுதினாங்க. ஆனாலும் பாதுகாத்தார். அது ரொம்ப முக்கியமானது. அதனால் பாடகர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே மாதிரி எழுத்தாளர்களுக்கும் கொடுத்த வரலாறு தான் இந்த இதை சொல்கிறேன், பாருங்களேன். அதனால் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாலி இருக்கார் இல்லையா? வாலி மிக வசந்த காலங்களை விட அவருடைய முக்கியமான அரசியல் காலங்களில் கூட பயணித்தவர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. அதில் வாலி ரொம்ப முக்கியமானவர். அவர் ரொம்ப நகைச்சுவை உடைய ஒரு சூழலில் இருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நகைச்சுவையான ஒரு காட்சி என்னென்னா, அதைத்தான் இந்த சேனலில் நம்மளுடைய நேயர்களுக்கு இதை பதிவு செய்கிறதுக்கு நான் வச்சுருந்தேன். எப்படி கேட்டிங்க அப்படின்னா, உலக சுற்று வாலிபன் படம் ப்ரொடக்ட் பண்ணுறாப்புல எல்லாமே நடந்துருச்சு. அதை முடிச்சாகுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. கடை போகுது, ப்ரொடியூசர் போகுது, மியூசிக் டைரக்டர் மாறுறாங்க, எல்லாம் மாறுது. ஆனால் கவிஞர் யார் மாறும்போது அந்நேரம் போல் வாலி வாரார். வாலி வரும்போது எம்ஜிஆர் சொல்கிறாரு, ஆண்டவனே, வாலி அப்படி தான் கூப்பிடுவாராம். அவர் பல காணொலியில் பேசியிருக்கிறோம் நம்ம. ஆண்டவனே, இந்த படத்தில் உங்களுக்கு பாட்டு இல்லைன்ட்டாரான். ஏன் எனக்கு அப்படி சொல்கிறீங்க? பாட்டு இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏன் பாட்டு இல்லாமல் உங்கள் படம் ரிலீஸ் ஆகாது தலைவரேன்னு இருக்காப்புல வாலி. அது எப்படி ஓம் பாட்டு இல்லாமல் நான் ரிலீஸ் பண்ணிடுவேனா இந்த படத்தை? படக்க முடியும். இந்த படத்தை என்னோட பெயர் இல்லாமல் உங்களால் உறுதியாக வெளியே விட முடியாதுங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்கிட்டார். ஏன்னா சவால் விட்டுக்கிடுவோன்ட்டு போயிட்டாப்புல. சவால்னா, போய் ஒன்றை மாதிரி எனக்கு 1000 கவிஞர்களை நான் உருவாக்க முடியும் இந்த படத்துக்கு. தலைவரே, மீண்டும் சொல்கிறேன், இந்த படத்தில் என் பேர் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வெளியிட முடியாது அப்படின்ட்டு போன உடனே எம்ஜிஆர் யோசிக்கிறார். ஒரு கவிஞன் சொல்கிறான்னா அதில் முக்கியத்துவம் இருக்கும். நான் புலமைப்பித்தனை வச்சு எழுதுவேன்,
முத்துலிங்கத்தை வச்சு எழுதுவேன், ஏன் தேவைப்பட்டால் கண்ணதாசனை வச்சு கூட நான் எழுதுவேன். இன்னும் எத்தனை கவிஞர்களை உருவான், பிறைசூடனை மாதிரி ஆளுகளை கூட நான் உருவாக்கி உள்ளே கொண்டு வருவேன். நீ என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு இப்பையும் சொல்கிறேன் தலைவரே, என் பேர் இல்லாமல் உங்களால் இந்த படத்தை வெளியிடவே முடியாது. உலகம் சுற்றும் வாலிபன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்ட உடனே வாலி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு. பதில் சொன்ன உடனே தன்னால் கிரவுண்டு முழுவதும் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காப்புல. அதனால் தான் புலவர்களுக்கு கவிஞர்களுக்கு உண்டான முக்கியத்துவம் வந்து எப்படி இருக்கும்னா, அவன் தான், அதனால தான் அவன் கவிஞன், புலவன். அவர்களை புரிந்து கொண்டவர்கள். இப்போ எம்ஜிஆர் கோவப்பட்டிருந்தாருன்னு என்ன நடந்திருக்கோம்? சரி, என்ன சொன்னார் வாலி? அப்போ அவர் சொன்னாரா, தலைவரே நீங்கள் படத்துக்கு என்ன தலைப்பு வச்சுருக்கிறீங்க? உலகம் சுற்றும் வாலிபன். இப்போ வந்து உலகம் சுற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பேரை விட்டுட்டிங்கன்னா உலகம் சுற்றும் பண்ணுன்னு தான் நீங்கள் வைக்கணும்னு நான். உலகம் சுற்றும் பண்ணுன்னு வைக்கணுமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி வாலி போட்டால் தானே வாலிபன் மாறும். அப்போ அதுக்கு இல்லைன்னா உலகம் சுற்றும் பண்ணு, நீங்கள் பண்ணை வைக்க போகிறது தான் உலகம் முழுவதும் சுற்றுறீங்கன்னு ஆகி போயிருந்த உடனே பயங்கரமாக அந்த இடத்துல இருக்கவங்கெல்லாம் சிரிச்சிருக்கிறாங்க. உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லா பாட்டு நீயே எழுதியா அப்படின்னு இருக்கிறார். கவிஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இதை வந்து யார் எப்படி பாருங்களேன், என் பேர் இல்லாமல் இந்த படம் உங்களால் வெளியிட முடியாது. அப்படியே விட்டாலும் நீங்கள் பண்ணு வைக்கத்தான் போகணும். உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லி வைக்கணும்னா அப்போ என் பேர் நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். என் பாட்டு இல்லாமல் உங்கள் படம் ரிலீஸ் ஆகுன்னு நான் சொல்லவே இல்லையே. என் பேர் இல்லாமல் உங்களால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே கவிஞரின் மதிநுட்பத்தை ஆராய்ந்து அவருக்கு உண்டான மகிழ்ச்சியை அவர் கொடுத்தார். அவர் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு, இதே வாலி அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒரு ஆசை இருந்திருக்கு. அதை எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் காலமெல்லாம் மக்கள் மனசில் நிலைத்து நிற்கிற மாதிரி நீங்கள் எவ்வளவோ வேடங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும், எவ்வளவோ திரைப்படங்கள் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட எனக்கு ஒரு ஆசை இருக்குது தலைவரே, நீங்கள் வந்து தேவதாஸ் படத்தில் வந்து நீங்கள் நடித்த மாதிரி ஒரு அழகான நடிப்பு நீங்கள் வரணும், அதில் நான் பாட்டு எழுதணும், அதில் காதல் கனிந்து இருக்கக்கூடிய மாதிரி மக்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி உங்களை அப்படி ஒரு காட்சியில் எனக்கு பார்க்க ஆசை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, தேவதாசுன்னா காதலை காதலியிடம் பிரிந்து இறக்கக்கூடிய அந்த சம்பவத்துலன்னா அவன் கடைசி காட்சி எப்படி இறக்குறான், அவன் எந்நேரம் மது குடித்த மாதிரி தானே இறக்குறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், மது குடித்த மாதிரி தான் இறக்குறான். அப்படி நான் நடிக்க முடியாதுல்ல ஆண்டவனே அப்படின்ட்டு. ஏன் நீங்கள் கதைக்குத்தானே நடிக்கிறீங்க, இதுக்கு இல்லை, அப்படி நான் பண்ண முடியாது. நான் குடிக்கிறது மாதிரி நடித்தால் அது என்ன ஆகும்? தலைவரே குடிக்கிறாரு, நான் நேசிக்கக்கூடிய நடிகரே குடிக்கிறாரு, நான் தெய்வமாக வணங்கும் ஒரு நடிகரே குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி நான் குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி சாதாரண கூலி தொழிலாகி இருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த வேலையை நியாயப்படுத்திடுவான். அதனால் நான் அதை செய்ய மாட்டேன், படங்களில் நான் செய்ய மாட்டேன், அந்த கேரக்டர் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னார். அப்போ சொன்னார், அப்போ நீங்கள் மற்ற படங்கள்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்கல்ல, அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா, நன்றாக கவனிக்கணும் ஆண்டவரே, நான் அப்படி நடிக்க மாட்டேன், குடிகாரனையாக நான் நடிக்க மாட்டேன், குடித்தது மாதிரி நான் நடிப்பேன். ஒரு வில்லன் கேரக்டர் வருது, அந்த வில்லன் கேரக்டருக்கு பின்னாடி ஒரு ஆளை ஒரு பார்லேயோ ஒரு ரவுடி கூட்டத்துக்குள்ளே போய் ஒரு மாறு வேஷத்தில் உள்ள நுழையும் போதோ கண்டுபிடிக்கும் போது நீங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். நன்றாக கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் என் கையில் ஒரு கப்பு இருக்கும், அந்த கப்பில் வந்து மது இருக்கும், எல்லாரும் குடிக்கிற சீன் இருக்கும்போது நான் தனியாக ஒரு பூந்தொட்டியில் ஊற்றுறது மாதிரியே கீழே ஊற்றுறது மாதிரியே காட்சி அமைச்சிருப்பாங்க, நான் குடிக்கிறது மாதிரி நடிக்க மாட்டேன்னு. உடனே வாலிக்கு ஒரு சந்தேகம் வந்து, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடு நீங்கள் நடித்த கூண்டுக்கிளி படத்தில் வந்து விந்தன் கதை வசனம் எழுதியிருக்கிறாரு, அதில் வந்து உங்களை வந்து குடியாருன்னு அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துருக்குறேனேன்னு சொல்லி வாலி மடக்கிறார். அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, இல்லை ஆண்டவா, அது அப்படி கிடையாது, கூண்டுக்கிளி படம் நடிக்கும்போது நான் ஒரு சாதாரண நடிகன், நான் புரட்சி தலைவரோ மக்கள் திலகமோ மக்கள் தலைவரோ அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ரசிகர் கிடையாது. நான் ஒரு சாதாரண நடிக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடித்தது நீங்கள் சொன்னது உண்மை. ஆனால் மக்கள் என்று என்னை வந்து கொண்டாட ஆரம்பித்து விட்டார்களோ, என் படங்களை ரசிக்க ஆரம்பித்து விட்டார்களோ, அப்படி என்றால் அவர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை, நாம் விரும்பாத ஒரு விஷயத்தை, ஒரு அரசு புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் முன்னெடுக்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். அதனால் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் இப்போ கூண்டுக்கிளி படங்கள் அது வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் குடிக்கின்ற காட்சியை நான் நீக்க சொல்லிவிட்டேன். அப்புறம்
நெகட்டிவ்லே இருக்காதுங்கிறார். இப்போது ஒரு தலைவராக மிளிரக்கூடியவர் இல்லை என்றால் பிற்காலத்தில் நாம் புகழில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவிஞர்களை கொண்டாடுவார்கள், புலவர்களை போற்றுவார்கள், எழுத்தாளர்களை மதிப்பார்கள். இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் எடுத்து வைத்தக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாடியும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற கூடுதல் கவனத்தோடு அவர் இருந்திருக்காங்கிறது தான். இதெல்லாம் நாமெல்லாம் கற்றுக்கிடணும். இது மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டைரி எழுதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லவற்றை பதிவு செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்தக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பு முனைகளை உங்கள் வாரிசுகளிடம் சொல்லி வையுங்கள். இதன் மூலமாக நீங்கள் செய்து என்னென்னா, அனந்தநாயகன் டைரி குறிப்பு எப்படி ஒரு உலக வரலாற்றை, இந்திய வரலாற்றை, தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்ததைப் போல எதிர்காலத்தில் உங்களுடைய எழுத்தும் ஒரு சொல் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனால் நம்ம இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே சரி, நீங்கள் பார்த்த நல்ல விஷயங்களை கூட குறிப்பு எழுதுவீங்கள். எல்லாருக்கும் போய் சேராது, நம் சந்ததியினருக்காவது போய் சேரட்டும். அதை இந்த வாலி எம்ஜிஆர் அவர்களுடன் உரையாடல் மூலமாக நான் ரசித்து வியந்த செய்தியை நமது நேயர்களுக்கு பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.